இருக்கேன்னா இவங்க இவ்வளோ உயர்த்தி பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது மேலே. சந்தோஷமாக இருக்குது உள்ள. இருந்தாலும் இதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக முதல் படத்தில் பண்ணியிருக்கோமான்னு எனக்கு திருப்பி திருப்பி டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்குது, இந்த படத்தோட கதை களத்துக்கு பொருந்தும். அது ட்ரெய்லரில் வரல, அது மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் தான் அது. இங்கே யாருமே நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது, எல்லாம் அதிர்ஷ்டத்தை தேடி அலைகிற துரதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு வரும் ஒரு டைலாக் அந்த படத்தில், அந்த கதை களத்தில். எனக்கு இப்போது ஒன்று தோணுச்சு இங்கே உட்காந்துருக்கும் போது, நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு ஜென்வனாக ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளவோ எனக்கு தெரிஞ்ச உதவி இயக்குநர்களோட கூட நிறைய பேர் வேறு வேறு டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூட நல்ல நல்ல கதை வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அந்த கதை வந்து திரைக்கதையாக மாறும், திருப்பி அது திரைக்கு வர்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சினிமாவில் அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க வெற்றி பெற்றவங்க வெற்றி பெறாதவங்க அப்படிங்கிற அடையாளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடைச்சவங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க அப்படின்னு ஒரு வித்தியாசத்தை சொல்லலாம். ஸோ அந்த வாய்ப்பு வந்து ஒரு வரம் மாதிரி. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய இயக்குனர், என்னோடய குருநாதர், என்னோடய தயாரிப்பாளர் திரு முருகதாஸ் சார் அவர்களுக்கு என்னோட முதல் நன்றி. நான் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா தெரியாதுல்ல, எத்தனையோ பேர் இதே சாலிகிராமத்தில் வெளியில் நிறைய பேர் இன்னும் வெயிட் பண்ணுவாங்க, இங்கே எதிரில் இருக்கலாம், எவ்வளோ பேர் கனவுகள் இருக்கும். கஷ்டப்பட்டோம், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து சிரமப்பட்டு சிரத்தை எடுத்து தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பெருமை பேசுகிறத விட நீங்கள் எல்லாம் படத்தை பார்த்துட்டு படம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி வாழ்த்துனீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்காது. ஒரு செகண்டில் அந்த கஷ்டம் கவலை எல்லாமே மறந்துடும். நான் முருகதாஸ் சார் பற்றி சொன்னேன் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. அவர் பற்றி இன்னொன்று சொல்லணும், என்னை விட பொருத்தமான ஒரு ஆள் இருக்க முடியாது அதை பற்றி சொல்கிறதுக்கு. வெளியில் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தோணும். பட் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அது அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில் என்டையர் இண்டஸ்ட்ரியில் என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் எனக்கு நிறைய இயக்குநர்களோட பழக்கம் கிடையாது. 1-2 இயக்குநர்கள் தெரியும் பர்சனலி. சாரை வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்து பழகியிருக்கேன். நான் கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம், அது வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரும் சரி பண்ணாட்டியும் சரி, ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப வளர்ந்து வரும் ஹீரோஸ் கிட்ட கூட கதை சொல்கிறதா இருக்கட்டும், அவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணால் போதும். அவரோட எந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் அவரோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், மோர் தென் இஸ் ஃபேமிலி அஸ் ஃபார் அஸ் ஐ நோ. ஸோ அப்படி ஒரு ஸ்வீட் பர்சன் கிட்ட ஒர்க் பண்ணதையே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் வெளியில் கேட்பாங்க, நீங்கள் முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணால் ஈஸியாக படம் பண்ணிடுறாங்க. ஈஸி இல்லை, படம் வெளியில் கிடைக்குது, டச்வுட். பட் ஒரு நல்ல காலேஜில் படித்தா நல்ல கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தைரியமாக சொல்லலாம், அவர்கிட்ட கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டா அவங்க எப்படியாவது அவங்க சினிமாவும் கற்றுக்குவாங்க, நல்ல பண்பும் கற்றுப்பாங்க, தொழில் பக்தி கற்றுப்பாங்க, அதுக்கு மேலே நல்ல படமும் கொடுப்பாங்க, டைரக்ட் பண்ணிடலாம். ஒரு கரியர், அவர் ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி, அதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். அது அதிகப்படியாக நான் மிகைப்படுத்தி எதுவுமே சொல்லலை, இது ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறது தான் அது பொருத்தமாக இருக்கும், அதனால் அது சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃபாக்ஸ்டர் ஸ்டுடியோஸ் ஃபார் லெட்டிங் மீ ஹாவ் திஸ் ப்ரிவிலேஜ் அண்ட் ஃபார் ஹேவிங் சாய்ஸன் மீ அண்ட் த ஸ்கிரிப்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you for the opportunity. Thanks to the entire Foxstar Studios team, right from Vijay Singh sir, who's seated here, Nishant sir, who's been there right through every step, Mr. Alif sir, who's not here right now, Mr. Sriram sir, Mr. Shani sir, Mr. Vijesh, Mr. Prasanna, I don't know whoever I left, Mr. Kishore, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது தாண்டி இந்த படத்தில் வந்து இப்போ அவுட்புட் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்களாம் தான் சொல்லணும், அந்த ஆடியன்ஸ் மற்றவங்க மீடியாலாம் பிடிச்சிருந்தா சொல்லலாம், இல்லைன்னா விமர்சனமும் பண்ணலாம். நம்ம ஏற்றுக்க போகிறோம், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய சிரமப்பட்டிருக்கோம், நிறைய ஆத்தென்டிசிட்டிக்காக உழைச்சிருக்கோம். அண்டு இந்த மொத்த பெருமையும் எல்லோரும் ஏதோ நான் ஒரு ஓவர் நைட்டில் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து ஒரு பெரிய பலம். ஐ ஸ்டார்ட் வித் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா ரைட் த்ரூ திஸ் என்டையர் ப்ராசஸ் அவங்க கூடவே இருந்திருக்காங்க. என்னோட கோ டைரக்டர் ஜஸ்வினி, என்னோட அசோசியேட் டைரக்டர் சாய் பிரசாத் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பாலாஜி, குமரன், தண்டபாணி, வடிவேல், ஹரி, இவங்க அத்தனை பேரும் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும். நான் கூட அது மாதிரி கிஃப்டட் நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட கேமராமேன் மிஸ்டர் அனீஷ், அவர் வந்து ஆர்டி ராஜசேகர், அவர் இங்கே இல்லை, அவர் ஒரு தெலுங்கு பட ஷூட்டிங்கில் இருக்கார், அதனால் வர முடியல.
அவர் வந்து ஆர்டி ராஜசேகர் சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. விஷுவலி கதையை மீறாமல், அந்த யதார்த்தத்தை மீறாமல், அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் நன்றி. அவரோட லைட்டிங் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் திரு ராமலிங்கம் சார், அவரும் இங்கே இல்லை. அவர் வந்து காலா படத்தில், ரஜினி சார் படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் இப்போ ஒரு 2 நாளாக. இல்லைனா அவரும் கண்டிப்பாக வந்திருப்பார். அவரும் அந்த உண்மைத்தன்மை கொண்டு வரத்துக்கு நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்புமணி, அறிவுமணி ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அவங்க வர ஷூட்டிங் மட்டும் தான் நான் ரொம்ப எல்லா நாளும் சந்தோஷம் தான். ஆனால் அவங்க வர ஷூட்டிங் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். நல்லா அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ் நல்லா அழகாக கொரியோகிராஃப் பண்ணார். நிறைய சேலஞ்சஸோட, நிறைய குறைந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. காரணம் அது அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு முயற்சி இப்படிப்பட்ட காஸ்ட்டில் பண்ணுறது தான் கரெக்ட். அதில் ப்ரொடியூசர்ஸும் தெளிவாக இருந்தாங்க, நானும் அதை ஒத்துக்கிட்டேன். அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஒரு நாள் 1.5 நாளில் பாட்டு எடுக்க வேண்டியிருந்துச்சு. பட் யாருமே முகம் சுளிக்காமல் இது எல்லாரும் ஒரு 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 காஸ்ட்காக பண்ணுறது நிறைய பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நான் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் சிரமங்களை பற்றியே பேசுகிறத விட எந்த விதத்தில் எனக்கு வந்து நிறைய பிளெஸிங்ஸ் இந்த படத்தில் இருந்ததுன்றதை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் படத்தோட ஸ்டார் காஸ்ட், அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பலமான ஒரு விஷயம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்கள், ரைட் ஃப்ரம் கௌதம் கார்த்திக் சனாலேருந்து எல்லாருமே, எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து யாருமே வந்து போகிற கேரக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க, அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு இது. ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு இம்பேக்ட் இருக்கிற மாதிரி ஒரு தொழில் இந்த படத்தில். தொழில்னா அந்த அவங்களுடைய நடிப்பு தொழில் தெரிகிற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது. அப்புறம் சார் வந்து முன்னாடிலேருந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட ஒரு காரணம், நிறைய அப்கமிங் டேலண்ட்ஸ், நியூ கமர்ஸ் உள்ளே வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய தொழில், அவருடைய இயக்குனருங்கிற ஒரு தொழில் இருக்குது, அதை தாண்டி அவர் தயாரிக்கிறது காரணம். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கும் ஆச்சு. ஸோ நிறைய அப்கமிங் ஆர்டிஸ்ட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர்ஸ் விக்ரம் அண்ட் விஷால் சந்திரசேகர் இருக்காங்க. விக்ரம் புதுமுக மியூசிக் டைரக்டர், ரொம்ப அழகாக 4 பாட்டு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் 2 மியூசிக் டைரக்டர்ஸ்னு. ஆர்ஆருக்கு விஷால் சந்திரசேகர், அவரும் என்னோட நண்பர், அவரும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக ஒருத்தரை தேங்க் பண்ணணும், பாடலாசிரியர் நா முத்துக்குமார் சார். இந்த படத்தோட தலைப்பு பாடல் அவர் எழுதியிருக்காரு, யாத்ரிகா அப்படின்னு ஒரு சாங். ரொம்ப ஆழமான வரிகள், அர்த்தமான வரிகள். என்டையர் படத்தோட சோலை அந்த ஒரு 8-9 வரியில் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். அவர் இப்போ இல்லை, ஆனால் அவர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் நான் இந்த நேரம் நினைவு கூறணும்னு விரும்புகிறேன். அப்புறம் என்டையர் டீம் பற்றி சொல்லணுன்னா, கௌதம் கார்த்திக் ஒரு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் இருக்கும், அவங்களோட ஜோன் ஒன்று இருக்கும். அதை மீறி அதுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ளே தன்னை பொருத்திக்கிட்டு நான் என்னெல்லாம் கேட்டனோ, எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டனோ, அதுக்காக முழுமையாக அவரோட பவுண்டரிஸை புஷ் பண்ணி அவர் லிமிட்ஸுக்கு பியாண்ட் போய் அழகாக உழைச்சி இந்த படத்துக்கு பலம் சேர்த்துருக்காரு. சனா, அவங்களுக்கு தமிழ் தெரியாட்டியும் ரொம்ப அழகாக பேசி அந்த லிப்ஸிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணி நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு டப் பண்ண கிருத்திகா நெல்சன் கூட அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சனா வந்து இதில் ஒரு அஸ்பைரிங் சிங்கராக வராங்க, ஒரு கிளப் சிங்கர். அண்ட் அவங்க ஒரு வந்து போகிற ஹீரோயின் மாதிரிலாம் இல்லை. அவங்க அந்த கதைக்கு அவரோட லவ் போர்ஷனுக்கு என்ன இருக்கணுமோ அதுக்கு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிற லல்லு கண்டிப்பாக பேசப்படுவார்னு நினைக்கிறேன் படம் வந்ததுக்கப்புறம். ஆல்ரெடி அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் உலகத்தில் பிரபலம். அப்புறம் டேனியல், நம்ம ரொம்ப சுமார் மூஞ்சி குமார் அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக அறிமுகம். இந்த படத்துக்கு அப்புறம் ஐ ஹோப் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிற கேரக்டர்லாம் வந்து அவருக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு. அப்புறம் முக்கியமாக சித்திக் சார், மலையாளத்தில் ஒரு முக்கியமான நடிகர். இங்கே அவர் முதல் முறையாக இந்த படத்தில் நடிக்கிறாரு. ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ரோல், ரொம்ப பாசிட்டிவாக, இப்படி ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நல்லாவே இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு ரோல் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேறு நிறையா முக்கியமான நடிகர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி எல்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள அடையாளம் கொடுத்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு அண்ட் முக்கியமாக இது நாள் வரைக்கும் இந்த படத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு 3-4 பேர் இருக்காங்க. எடிட்டர் மிஸ்டர் ஜிகே பிரசன்னா, அவர் வந்து ரொம்ப பிஸியான ஒருத்தர். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நடுராத்திரியில் க்யூபில் அவுட் செக் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஷோ போடுறாங்க, ஏதோ ஒன்றுனாலும் எதாக இருந்தாலும் அவரோ இல்லை அவரோட அசிஸ்டண்ட் நிக்கிலோ வந்து எல்லாத்தையும் இது வரைக்கும் எனக்கு பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுற இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து இங்கே செக் பண்ணுறதுக்கெல்லாம் கூட அவங்க உழைச்சிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரை கட் பண்ணி கொடுத்த எடிட்டர் ரூபன், அவருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். நட்பு ரீதியாக அவரும் பண்ணி கொடுத்தாரு அழகாக. அப்புறம் சவுண்ட் டிசைனர்ஸ், இந்த படத்துக்கு வந்து சவுண்டு அத்தென்டிசிட்டிக்காக சிங் சினிமான்னு ஒரு கம்பெனியில் ஹரி அண்ட் சச்சின் 2 பேர் சவுண்ட் டிசைனர்ஸ் ரொம்ப அழகாக அவங்களோட ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் என்ஜினியர் மிஸ்டர் கண்ணன். அப்புறம் என்டையர் டீம் ஆஃப் ஜெமினி லேப்,
அண்ட் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ் லார்வன் அவங்கெல்லாம் வந்து அதில் கலரிஸ்ட் சேது செல்வம் ரொம்ப பேஷண்ட்டான ஒருத்தர், எல்லாமே பொறுமையாக இதுக்காக எனக்கு உழைச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த மேடையில் நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா இந்த அத்தனை பேருடைய ஒரு உறுதியான சப்போர்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம். யார் பேரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, தெரியாமல் விட்டுருக்கலாம். பட் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும், ஜெகன் சார். அவங்க வந்து எங்கேயும் வெளியில் அவங்க பெருசாக கூட அவரோட இம்பார்ட்டன்ஸை காமிச்சிக்க மாட்டார். பட் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். நிறையா தொல்லைகள் என்னால் இந்த படத்தில் வந்திருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க. மற்றபடி எத்தனையோ தடவை இந்த படத்தில் நிறைய பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்கு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு தடவையும் எனக்கு முழு 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 பக்க பலமாக இருந்த முருகதாஸ் சார் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி மறுபடியும் சொல்லி நான் வந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.